ஒரு கோழி முட்டை போடுதுங்க. ஆனால் அது எங்கன போடுதுன்னே தெரியலை. கடைசியில் அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சாச்சுங்க. ஒரு வாரமாக போட்டிருக்கு, இதுக்குள்ளே போட்டிருக்கு. அதுலேயும் ஒரு முட்டையை வேறு உடச்சி குடிச்சிருக்குங்க. ஒரு வழியாக எல்லா முட்டையுமே இன்றைக்கி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு மாடிக்கு போயிட்டேங்க பூ எடுக்கிறதுக்காக. இது வந்து சந்தன முல்லை. கீழேருந்து மாடிக்கு ஏற்றி விட்டுருக்கேன். நல்லா பூக்குது. இது தூதுவளை. இது கத்தாழை பையில் வச்சுருக்கேங்க. நல்லா பக்கத்தில் விட்டுருக்கு. நல்லா வளருது. கீழே வச்சா நல்லா படரும். ஆனால் நான் தொட்டியிலே தாங்க வச்சுருக்கேன். இது கேப்சிகம் ஒரு நாள் வாங்கினோம். அந்த விதை போட்டேன், அதுவும் வளர்ந்துருச்சு. இது தக்காளி, இது வல்லாரை, பப்பாளி சாப்பிட்டு விதை போட்டேங்க, அதுவும் வளர்ந்துருச்சு. ஒரே தொட்டியில் இருக்குது. எல்லாமே தனித்தனியாக எடுத்து வைக்கணும். மஞ்சள் எடுத்தோம்ல இந்த தடவை, அதை இந்த 2 பையிலையுமே வச்சுருக்கேன். இது எலுமிச்சம்பழங்கன்றுன்னு நினைக்கிறேன். ஓமவல்லியுமே தொட்டியில் தாங்க வச்சுருக்கேன். கீழே வெளியில் வச்சா கோழி ஃபுல்லாக சாப்பிட்ருது. இது ரம்ப இலைங்க. பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா, அந்த இலை தான். நல்லா வருது. இது ஒரு பூச்செடி. இது மாதுளங்கன்று.